எல்லாருமே அந்த அக்செப்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் தப்பிக்க நீங்க துன்பத்துல இருந்து தப்பிக்க முயற்சியே பண்ணாதீங்க. அந்த துன்பத்தை அனுபவிச்சிருங்க. திடீர்னு வீட்டுக்காரங்க ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டனால பதட்டம்லாம் படாதீங்க. நல்லாயிடுவார், நம்பினீங்கன்னா நல்லாயிடுவாரு. நீங்க வந்து ஐயோ எப்படி ஹார்ட் அட்டாக் வச்சு நான் கும்பிட்ட எல்லா தெய்வம் என்ன கை விட்டுடுச்சா, வராகியம்மன் கை விட்டுடுச்சா, முருகர் கை விட்டாரா, சிவபெருமன் கை விட்டாருன்னு நினைக்காதீங்க. அவங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் வெறும் ஹார்ட் அட்டாக்கோட வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து திரும்ப உயிரோட வர அளவுக்கு இருக்கு. ஸோ அது உடனே பயந்து வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க. அக்செப்ட் பண்ணிக்கணும். அது இழப்பா இருக்கட்டும், இல்ல பண இழப்போ, பொருள் இழப்போ, உயிர் இழப்போ, இது நடந்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த பர்த்ல நீங்க அனுபவிக்கிறது எல்லாமே முடிஞ்சு அடுத்த பர்த்ல சந்தோஷமா இருக்கும். அது என்னன்னா வாழ்நாள் முழுக்க ஒருவரை அழ வைக்க அவரது கர்மவினை குறைய இயற்கை எடுக்கும் ஆயுதம் தான் பொருத்தமில்லாத வாழ்க்கை, பொருந்தாத உறவு, கிடைக்காத உறவு, பொறுப்பில்லா பிள்ளை, பொருளில்லா வாழ்க்கை, திடீர் உறவுகள் இழப்பு, பக்தி இல்லா வாழ்க்கை.